இது பாருங்க, இது வந்து குரூப் ஒன்ல கேட்ட ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டினை வந்து நான் வந்து படிச்சு காமிக்கிறேன். பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் அதிக மதிப்பெண்களில் 30% பெற்று 10 மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். மேலும் பால் என்பவர் அதே தேர்வினை எழுதி மொத்த மதிப்பெண்களில் 40% பெற்று தேர்ச்சி பெறுவதற்கான மதிப்பெண்ணை காட்டிலும் 17 மதிப்பெண்கள் அதிகம் பெறுகிறார் எனில் அந்த தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து கணக்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, பீட்டர் இருக்காங்க, அவர் வந்து 30% வந்து மார்க் வந்து வாங்குவாங்களாம். பால் வந்து என்ன பண்ணுவாங்களாம், 40% வந்து மார்க் வந்து வாங்குவாங்களாம். இவங்க 2 பேர்த்துக்கு டிஃபரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10%, சரிங்களா? ஆனால் பீட்டர் வந்து தேர்ச்சி பெறுவதற்கு வந்து இன்னும் 10 மார்க் வந்து வேணுமா. அதே மாதிரி வந்து பால் வந்து தேர்ச்சியை விட வந்து 15 மார்க் வந்து அதிகமாக வந்து வாங்கியிருக்காங்களாம். இவங்க 2 பேர்த்துக்கு இடையில இருக்க டிஃபரெண்ட் வந்து 10%. அதாவது இது வந்து 30, இது வந்து 40, சரிங்களா? ஸோ வந்து 2க்கும் இடையில இருக்க டிஃபரெண்ட் வந்து 10%. இடைப்பட்ட மார்க் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25%, சரிங்களா? ஸோ வந்து 25%ங்கிறது வந்து எவ்வளோன்னு சரி, இடைப்பட்ட மார்க் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25. இந்த 10ஐயும் இந்த 15ஐயும் கூட்டணும்னா வந்து 25 வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ வந்து 10% அப்படிங்கிறது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 மார்க். இப்போ பீட்டரோட 30% மார்க் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டு அதோட வந்து 10 வச்சு கூட்டணும்னா இவங்க சொல்லியிருக்க இந்த தேர்வின் தேர்ச்சி மதிப்பெண் வந்து கிடைச்சிருது இல்லைங்களா? ஸோ வந்து 30% கண்டுபிடிக்கணும்னா இந்த 10% 3ஆல் பெருக்கணும்னா நமக்கு வந்து 30% வந்து கிடைச்சோம். இங்கே 3ஆல் பெருக்கணும்னா இங்கே வந்து 3ஆல் வந்து பெருக்கணும், சரிங்களா? ஸோ வந்து 30% வந்து வந்துடுமா. இங்கே 3ஆல் பெருக்கினா எவ்வளோ, 1 25 25, 2 25 50, 3 25 வந்து 75. ஸோ வந்து 30% வந்து 75 மார்க். ஸோ பீட்டர் வந்து பாஸ் ஆகிறதுக்கு வந்து இன்னும் 10 மார்க் வந்து தேவை. அப்போ பாஸ் மார்க் எவ்வளோ, 75 + 10 ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 85. இதுதான் வந்து பாஸ் மார்க். 85 வந்து எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் சியில் வந்து இருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.